தேஜு, என்ன பண்ற நீ? ஐயோ, சாக போறியா? ஏய் சூர்யா, அம்மா அப்பா யாராவது வாங்க, தேஜு குதிக்க போறா. மச்சான், லூசா பிடிச்சிருக்கு உங்களுக்கு. நான் எதுக்கு குதிக்க போறேன்? இப்படி கத்துறீங்க. சும்மா இருங்க, எல்லாரும் வந்துட போறாங்க. குதிக்கலையா? அப்புறம் எதுக்கு அது மேல ஏறி நின்னுட்டு இருந்த? கொஞ்சம் ஃபீலிங்ஸா இருந்துச்சேன்னு சொல்லி நின்னு பார்த்துட்டு இருந்தேன். நீங்க என்னடான்னா அதுக்குள்ளேயும் இப்படி கத்திட்டு இருக்கீங்க. கொஞ்சம் விட்டா நீங்களே என்ன தள்ளி க்ளோஸ் பண்ணிட்டு தேஜு காதலால் தற்கொலைன்னு நியூஸ்ல வர வச்சிருக்கீங்க போல. அப்படி இல்ல தேஜு, நீ வேற சரவணான்னு ஃபீலிங்ஸ்ல இருந்தியா, அதான் குதிச்சிருப்பியோன்னு பயந்துட்டு. மச்சான், என்னை பத்தி என்ன நினைச்சீங்க? லவ் ஃபெயிலியர் ஆனதும் கீழே குதிச்சு சாவறதுக்கு நான் என்ன முட்டாளா? வாழ்க்கையில இனி எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லுங்க. கடைசி வரைக்கும் சரவணாவை நினைச்சிட்டே நான் வாழ்வனே தவிர சாகலாம் மாட்டேன். ஆனாலும் நீங்க பரவாயில்ல மச்சான், எனக்கு ஒண்ணுனா இப்படி பதறீங்களே. ஆமா, பின்ன மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் நீ எப்படின்னு தெரியாது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் சூர்யாவுக்கும் எனக்கும் ஒரு தங்கச்சி இருந்தா கண்டிப்பா அது ஒன்ன மாதிரி தான் இருந்திருக்கும். டியா இப்படி சேட்டை பண்ணிட்டு கலகலன்னு பேசிக்கிட்டு கண்டிப்பா இப்படிதான் இருந்திருக்கும்னு எனக்கு தோணும். தங்கச்சியா? அப்பாடி, எங்க ஐஸ் கிடைக்கலன்னு நீங்க என்ன கட்டிருவீங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். உங்க வாயில இருந்தே நான் தங்கச்சின்னு வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். யா, என்ன போய் இப்படி நினைச்சிட்ட? சரி தேஜுமா, கீழே வா. என்கேஜ்மெண்ட்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு, நம்மளும் போய் ரெடி ஆகும். சரி மச்சான், வாங்க போலாம். டேய் மச்சான், சோஃபிய பாரு, சூப்பரா இருக்கால. ஆமாடா. இது என்னமோ தெரியல, பொண்ணுங்களுக்கு அந்த புடவையும் கொஞ்சம் பூ கொஞ்சோண்டு நகை போட்டா போதும், அவ்வளோ லட்சணமா இருக்காளுங்க. காலேஜுக்கு வரும்போது தான் எண்ணெயை வச்சு வாரிட்டு ஒரு சுடிதரை போட்டுட்டு வந்துடுறாளுங்க. ஆமாடா, சோஃபி நம்ம கூட பையன் மாதிரியே சுத்திட்டு இப்போ பொண்ணு மாதிரி இருக்கிறது பார்க்க நல்லா தான் இருக்கு. இசு, அப்புறம் உனக்கு எப்போ மேரேஜ்? அடுத்த மாசம் வச்சிருக்காங்க. ஏய் மச்சான், ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டு இருக்கு, கல்யாணத்தை பத்தி எல்லாம் விசாரிக்காத. இப்ப பாரு. அப்புறம் வாத்து இப்ப வாது என்ன வாத்துன்னு கூப்பிடுறது நிப்பாட்டு. பழகிருச்சு ஆயிஷா. ஏய், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? லைஃப்ல அடுத்து என்ன பண்ணலான் இருக்க? நான் இப்போ மெகந்தி ஆர்டிஸ்டா இருக்கேன். நாளைக்கு கூட சோஃபிக்கு நான் தான் மெகந்தி போட்டு விட போறேன். மெகந்தி ஆர்டிஸ்டா? அதுலலாம் எப்படி நல்ல சம்பளம் வருமா? ஓரளவுக்கு வரும்டா. வாங்க தம்பி, வாமா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஆண்டி. அம்மா நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. இப்பா எல்லாரும் இங்கே இருங்க, என்கேஜ்மெண்ட்டுக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போய் பார்க்குறேன். நீங்க போங்கம்மா. ஏஜுமா, எல்லாரையும் கவனிச்சுக்கோ. சரிங்க அத்தை. ஹாய்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? என்னவா? நீ மச்சான், இது அனீஷோட அத்தை பொண்ணு தானே? அழகா இருக்கே, கொஞ்சம் சைட் அடிக்கலான்னு பார்த்தா பொசுக்குன்னு அண்ணான்னு சொல்லிருச்சு. சும்மா இருடா, அனீஷ் வந்தான்னா அவ்வளோதான். நல்லா இருக்கும் சிஸ்டர். அண்ணா, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? எனக்கு வேணாம், இந்த இவனுக்கு வேணா கொடுங்க, குடிப்பான். உனக்கு வேணும்னா நீ கேளு. இல்லைண்ணா, கொண்டு வரேன். சிஸ், கூல்ட்ரிங்க்ஸ்லாம் எதுவும் வேண்டாம், நாங்கள் வேணுங்கிறப்ப கேட்டுக்கிறோம். நீங்கள் போங்க, போய் வேலையை பாருங்க. கைஸ், வாங்க சரவணா, வாங்க ஆயிஷா. ஹாய் தேஜு, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஆயிஷா. எல்லாரும் இருங்க, என்கேஜ்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு, நான் கொஞ்சம் போய் பார்க்குறேன். சரிங்க தேஜு, நீங்க போங்க. சூர்யா சார் என்கேஜ்மெண்ட் இவ்வளோ கிராண்டா வச்சிருக்காரு. ஆமா. யாருக்கு எப்படி திடீர்னு இந்த என்கேஜ்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட்லாம்? பொண்ணு யாரா இருக்கும்? நம்ம சார் நல்ல பணக்காரரு, எப்படியும் அவருக்கு ஏற்ற மாதிரி நல்ல பணக்கார பொண்ணா பார்த்தா பிடிச்சிருப்பாங்க. பணக்கார வீட்டிலலாம் எப்படி கல்யாணம் நடக்கும்? இவ்வளோ சொத்து இருக்கு, இதை விட அதிகமாக சொத்து இருக்கிறவங்கள பார்த்து முடிச்சுக்குவாங்க. இல்ல கதிர், நம்ம சூர்யா சார் அப்படிப்பட்டவர்லாம் கிடையாது. எனக்கு என்னமோ பொண்ணு யாரையாவது விரும்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். யாரு? அந்த சிடுமூஞ்சி சூர்யாவா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இந்த கல்யாணத்துக்குலாம் எனக்கு வர சுத்தமாக விருப்பம் இல்லை. எப்போ பார்த்தாலும் சிடுமூஞ்சி வச்சுக்கிட்டு வேலையை பாருன்னு விரட்டிக்கிட்டே திரிவாரு. நான் வந்ததே என் அழகான தேவதை சோஃபியை பார்க்கறதுக்காக தான். ஆமால, இன்னைக்கு அவங்களும் வருவாங்க. எங்க இருக்காங்க? சோஃபி வந்ததுலேருந்தே ஆளை காணோம். அழகு தேவதை அழகா ரெடி ஆகிட்டு வர வேண்டாமா? கொஞ்சம் மெதுவாக தான் வருவாங்க. ஆபீஸ்க்கு வந்தே ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ளேயும் ஓ அழகு தேவதையா? உனக்கு புரியாது. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். லவ் வரதுக்கு ஒரு வாரம் இல்லை,
ஒரு செகண்ட் போதும். உனக்கு வந்தா மட்டும் போதாது, அவங்களுக்கும் வரணும். நீ ஒன் சைடு லவ்வையே ஓவர் டைம் பார்க்கறவன், உனக்கு எங்க செட் ஆக போகுது? எப்படி இன்னைக்கு என் தேவதை எனக்கு கரெக்ட் பண்றேன்னு மட்டும் பார். பாப்போம் பாப்போம். என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல. உங்க பையன் சூர்யாவுக்கு உங்க பொண்ணு சோஃபியை திருமணம் செய்ய உங்களுக்கு சம்மதமா? சம்மதம். அதே மாதிரி எங்க பொண்ணு சோஃபிய உங்க பையன் சூர்யாவுக்கு திருமணம் செய்து கொடுக்க மனப்பூர்வமாக சம்மதிக்கிறோம். அப்படி முடிச்சிட்டா எப்படி? கேளுங்க, வரதட்சணை எவ்வளவு போடுவீங்கன்னு எங்க அம்மாட்ட கேளுங்க. சரியா சொன்ன தேஜுமா. ஆமா, உங்க பொண்ணை அப்படியே அனுப்பி வச்சிருவீங்களா? எவ்வளவு நகை போடுவீங்க? பொண்ணே தங்கம் தான், தங்கத்துக்கே நாங்க தங்கம் தர முடியுமா? அப்படிலாம் சமாளிக்க கூடாது. இவ்வளோ போடுவீங்கன்னு சபையில சொல்லுங்க, அப்பதான் கல்யாணம் நடக்கும். நகை போட்டு கட்டணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்க பொண்ணை கட்டணும்னா நீங்க தான் நகை போட்டு கட்டிக்கணும். சரிம்மா, எங்க மருமகளுக்கு நீங்க ஒன்றும் போட வேணாம். கும்பிட்டு நகையும் நாங்களே போட்டு கட்டிக்கிறோம். அது எப்படி? எங்க பிள்ளைய சும்மா அனுப்புறதுக்கு எங்களை ஒன்றும் இல்லாதவங்க நினைச்சிட்டீங்களா? எங்க கிட்ட இருக்கிற அம்புட்டும் எங்க பிள்ளைகளுக்கு தான் சரி பாதியா பிரிச்சு போடுவோம். ரொம்ப சந்தோஷம். நல்லபடியா நிச்சயத்தை ஆரம்பிப்போம். சூர்யா, ரிங்க வாங்கிக்கோ. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நகை போடுவோன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மோதிரத்தையே மாற்ற சொல்றாங்க. பார்த்துக்கோ சோஃபிமா, உஷாரா இருந்துக்கோ. அம்மா, எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிலாம் நிச்சயம் நடக்கணும்னு நான் என் கனவுல கூட நினச்சதில்லை. நீங்கள் எனக்கு அம்மா அப்பாவா முன்ன நின்று இந்த கல்யாணத்தை நடத்துறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோஃபிமா, இப்படி சொல்லிட்ட, நீயும் எங்க பொண்ணு தான், என்ன அம்மா மாதிரி. அம்மா தான். ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி சரி, சீக்கிரம் மோதிரத்தை மாத்துங்க. தம்பி வெயிட் பண்ணுது பாரு. சூர்யா, ரிங்கு கையில போட்டாச்சு. என் மருமக அழகுல என் பையன் மயங்கிட்டான். வழியா மைனி, நல்லபடியா முடிஞ்சிச்சு நிச்சயம். வாங்க போய் வேலையை பார்ப்போம். சோஃபி, கங்க்ராட்ஸ். டேய் மச்சான், என்னடா வாழை கூட்டிட்டு போட்டோ எடுக்க போயிருக்கு, நீ என்னடா ஜாலியா நிக்கிற? அதுக்கு தான் இப்போ உங்ககிட்ட வந்திருக்கேன். நாங்க என்னடா பண்ணணும்? அவனை அடிக்கணுமா உதைக்கணுமா சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். நான் சொல்ற நம்பருக்கு ஃபோன் விடாம அடிச்சுட்டே இருங்க. சரி, ஏதாவது விசிட்டிங் கார்டு இருந்தா கொடுத்துட்டு போ, அப்பதான் நம்பர் பார்த்து அடிக்கிறது கரெக்டா இருக்கும். சரிடா, ஒரு 10 நிமிஷத்துக்கு விடாம ஃபோன் அடிச்சுட்டே இருங்க. ஆனா ஃபோன்ல எதுவும் பேசிட வேண்டாம். சரிடா மச்சான், இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுறோம் பாரு. ஓ, இப்ப புரியுதா மச்சான்? யாரு அந்த நிக்கிறாரு? அந்த டாக்டருக்கு தானே? ஆமா ஆமா, புரிஞ்சிருச்சு. நீ நடத்து. தேஜு, என்ன மச்சான்? தேஜு வா, உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. டேய் மச்சான், பேசாம உன் ஆளை விட்டு. இந்த பொண்ணு சூப்பரா இருக்கு, உன் அத்தை பொண்ணு தானே? பாத்தியா தேஜு, நீ அழகா இருக்கியான். எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் அத்தை பொண்ணையே அழகா இருக்கேன்னு என்கிட்டயே சொல்லுவீங்க. போட்டேன்னு வெயி. விடுங்க மச்சான், உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே, விளையாட்டுக்கு பேசுறாங்க. இவனுங்கெல்லாம் டம்மி பீஸு, எனக்கும் தெரியும் இவனுங்களை பத்தி. சரி வா, உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஏய், ஃபோன் அடிக்கிறத மட்டும் நிறுத்திடாதீங்க. நாங்க போனதுக்கு அப்புறம் ஃபோனை கட் பண்ணிக்கோ. மச்சான், உன் பிளான் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம்னு மட்டும் பாரு. கங்க்ராட்ஸ் டி. தேங்க் யூ ஐசு. கங்க்ராட்ஸ் சூர்யா. கங்க்ராட்ஸ் சோஃபி. தேங்க் யூ டாக்டர். சோஃபி, சாரியில ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ் டி. ஐசு, ஃபோன் வந்துட்டே இருக்கு, ஒரு நிமிஷம். ஐசு, கொஞ்சம் அனீஷ் விஷயத்தை கன்சிடர் பண்றி. பாவம் அவன். பார்க்கலாண்டி. சோஃபி, நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஃபோட்டோ எடுக்காமலாம் போகக்கூடாது. ஒழுங்கா நிற்க சொல்லு, ஃபோட்டோ எடுத்துக்கலாம். டேய் சும்மா இருடா. ஃபோட்டோலாம் வேணாம், நான் போறேன். ஃபோட்டோலாம் வேணாம், நான் போகிறேன். எப்பா போகிறேன்னு எப்போ தான் சொல்லாமல் இருந்திருக்க? இது ஒரு நாளாவது எங்கள் கூட காலேஜில் இருந்தில்ல, அந்த ஐஷுவான்னு நினச்சிட்டு இரு. ஆமா ஐசு, அவன் சொல்றதும் சரிதான். இன்னைக்கு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இந்த இடத்துல நீ மட்டும் இப்படி டல்லாக இருக்கிறது சுத்தமாக நல்லா இல்லை.
நீயும் சிரிச்சுட்டே எங்கள் கூட ஹாப்பியாக இரு ப்ளீஸ். கூட காலேஜில் நீ எவ்வளோ ஜாலியாக இருப்ப. இப்போ ஏன் இப்படி? இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது எங்கள் கூட ஹாப்பியாக இரு ப்ளீஸ். எனக்காக ப்ளீஸ் டி. சரிடி. ஓ ஃபோட்டோ எடுத்துக்கலாம்ல? என்னடா கேள்வி? எடுத்துக்கலாம். ஃபோட்டோகிராஃபர் ஒரு ஃபோட்டோ. மச்சான் இதுல எதுக்குண்ணா? எஜுமா எல்லாம் காரணமாக தான். இந்தா ஃபோனை பிடி. இதில் என்னையும் ஐசையும் மட்டும் தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடு. மச்சான் கோச்சுக்கு போறாங்க. அதெல்லாம் கோச்சுக்க மாட்டான். எடு. சரி சரி, இங்க பாருங்க, இங்க ஒரு போட்டோ. எஜுமா இப்படி ஒன்று. ஓகே மச்சான், நீங்க போஸ் கொடுத்துட்டே இருங்க, நான் எடுத்துட்டே இருக்கேன். அனீஷ் என்ன பண்ற நீ? ஒரு நாள் அமைதியாக ரைஸு. டேய் இப்போ புரியுதுடா ஃபோட்டோ எதுக்கு எடுக்க சொன்னேன்னு. ஐசு ஏஜு சரவணா நீயும் சரவணாவும் போய் நில்லுங்க, நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். வேணாம் மச்சான். ஓ ஐசு ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் வேணாம் மச்சான். அவர் போட்டோலாம் எனக்கு தேவையே இல்லை. அவர் என் மனசுலயே இருக்காரு. அப்புறம் எதுக்கு இந்த போட்டோலாம்? ஓஹோ நீ அப்படி. ஐசு எனக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு எமர்ஜென்சி கால் வந்துச்சு, நான் கிளம்பணும். நீங்களும் வரீங்களா? ட்ராப் பண்ணிடுறேன். என்ன சரவணா, வந்து கொஞ்ச நேரம் தான் இருந்தீங்க, அதுக்குள்ளேயும் போறேன்னு சொல்றீங்க. சாப்பிட்டு போங்க. இல்ல ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி, நான் போயாகணும்ல. கண்டிப்பா மேரேஜ் அன்னைக்கு நான் ஃபுல் டே ஒதுக்கிக்கிறேன். சரி. எனிவே 2 பேருக்கும் கங்க்ராட்ஸ். லைஃபை ஹாப்பியாக கொண்டு போங்க. தேங்க்யூ சரவணா. ஐசு, வரீங்களா? சரவணா நீங்க எமர்ஜென்சின்னு சொல்றீங்க, நீங்க போங்க. ஐஸை சூர்யா கூட ட்ராப் பண்ணிடுவாரு. ஈவினிங் சங்கீத்தில் எல்லாரும் இருப்பாங்க. ஐஸும் எங்க கூட இருந்தால் நல்லா இருக்கும். நீங்க போங்க. ஐசு, உங்களுக்கு ஓகேவா? நான் இன்னைக்கு இங்க இருந்துட்டு வரேன், நீங்க கிளம்புங்க. ஏஜுமா உன் ஆளை பாரு. இருந்தாலும் இப்படி இருக்கக்கூடாது. ஐஸே வேணான்னு சொன்னாலும் இவன் இழுத்துட்டு போயிடுவான் போல. ச்சே, அப்படிலாம் இல்லை மச்சான். ஐசா அவர் தானே கூட்டிட்டு வந்தாரு, அதனால யோசிக்கிறாரு. நீ விட்டு கொடுக்க மாட்டியே. சரிங்க ஐசு, பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன். பாத்தீங்களா மச்சான், ஒரு வார்த்தை கூட பேசல, ஏர் எடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் உனக்கு தேவைதான். பெரிய தியாகி மாதிரி விட்டு கொடுக்குறாளாம். சரி விடுங்க, இன்னைக்கும் இதையே பேசி மூட ஸ்பாயில் பண்ண வேண்டாம். ஷூ, இன்னைக்கு உங்களுக்கு இந்த saree ரொம்ப அழகா இருக்கு. ஏஜு என்ன இப்படி சொல்லிட்ட? என் ஆளு எப்பவுமே அழகுதான். ஆமா, யார் இப்ப இல்லைன்னு சொன்னா என்ன? அந்த 2 புட்டிக்கானால தான் கொஞ்சம் காமெடியா இருக்கு. போங்க பிஜு நீங்க. பாடா ஒரு வழியா சிரிச்சிட்டா. சோஃபி 2 பேரும் ஃபோட்டோஸ்க்குலாம் போஸ்ட் கொடுங்க, நாங்கள் அப்புறம் வரோம். இனி அந்த கண்ணாடி போட்டிருக்குல்ல, அந்த பிள்ளை யாரு? நீ எதுக்கு அந்த பிள்ளைய பத்தி கேக்குற? இல்ல, நீ வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், நம்ம அனீஸ் தம்பி கூடயே ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சரியில்லை, பாத்துக்கோங்க. அது ஒன்றும் இல்லை சரசு, அந்த பிள்ளை நம்ம அனீஸ் தம்பி கூட தான் படிச்சிச்சு. இந்த ஊர் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றிலாம் உனக்கு தெரியாது. அவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க. என்னமோ சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு என்னமோ சரியா படலை. சரி, ஃபோட்டோ எடுக்கும்போது பேசிகிட்டே இருந்தா அங்கே பாரு. ஃபோட்டோ நல்லா விழுந்திருக்கா? சூப்பராக விழுந்திருக்கு தம்பி. சோஃபியா, இந்த பொண்ணுங்களே இப்படிதான் தெரிஞ்சு போச்சுடா. என்னாச்சு கதிர், இப்படி பார்க்குறீங்க? சூர்யா சார் எப்படி? சோஃபி? ஏன் சோஃபி என்னோட அத்தை பொண்ணு தான். அத்தை பொண்ணா? சொல்லவே இல்லை. என்ன கதிர், இதை நீங்க எதிர்பார்க்கவே இல்லை தானே? சார் நீங்க வேற, நான் இது முன்னாடி எதிர்பார்த்தேன் சார். எனக்கு நல்லா தெரியும் சிஸ்டர் இவ்வளோ அழகா இருக்காங்க. அப்பவே எனக்கு தெரியும் உங்களுக்கு தான் இவங்க கரெக்டா இருப்பாங்கன்னு. சிஸ்டரா? அட பாவி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னமோ பேசிட்டு இருந்தியாடா. வாய மூடு, இப்ப அதுவும் முக்கியம். சார் நான் பண்ணது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, வேலையை விட்டுக்கிது தூக்கிடாதீங்க சார். மேடம் சாரி முதலாளியம்மா, நீங்க தான் ஓனர்னு தெரியாம உங்க பின்னாடி சாரி தப்பு தான். விடுங்க கதிர், அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. சிஸ்டர் நீங்க சூப்பரா இருக்கீங்க, சாருக்கு அப்படியே ஏத்த மாதிரியே இருக்கீங்க. சரி, சூர்யா வேலையை விட்டுலாம் தூக்க மாட்டாங்க. அதுக்காக ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க. வாங்க கதிர், போட்டோ எடுத்துக்கலாம். கட்
ஆமா நானும் பார்க்கவே இல்லை. 2 பேரும் பார்த்துருந்தா கட்லெட்டே காலியாயிருக்கும். நல்ல வேலை பார்க்கல. டேய் ராஜா, எனக்கு எடுத்துட்டு வாடா. இருங்க ஐசு, நான் போய் எடுத்துட்டு வரேன். வேணாம் தீஜு, நானே போய் எடுத்துக்கிறேன். இரு ஐசு, நீலாம் போக வேண்டாம், ஒரு நிமிஷம். என்னே? சொல்லுங்க தம்பி. ஒரு 10 கட்லெட்டை தட்டில் எடுத்து வச்சு கொண்டு வாங்க. 10? அவ்வளோலாம் வேணும். சிஸ்டர், ஐஸ் திங்கிற தீவனத்துக்குலாம் 10 பத்தாது. அப்படியா? 10 கட்லெட் சாப்பிடுவீங்களா? எருமை மாடு, மானத்தை வாங்காதீங்கடா. அது நாங்களா ஆரம்பிச்சோம், அனிஷ் தானே ஆரம்பிச்சான். டேய் ஏன்டா நீங்க வேற, இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கா. விடு ஐசு, சும்மா கலாய்க்கிறதுக்காக சொன்னேன், குறைக்காத. இப்படி முறைச்சா சிரிப்பு தான் வருது. நீ முறைச்சது போதும், எங்க மச்சான் பாவம். Ha ha ha.